ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு பொது காப்பீட்டுத்துறை. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 19/12/2024, அதாவது டிசம்பர் மாதம் 19ஆம் தான் லாஸ்ட் டேட்டு. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 4ஆம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். நீங்கள் ஜென்ரல் அண்ட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும். அது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே போதும், யூ கேன் எலிஜிபிள். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதர் தென் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 1000 rupees வந்துட்டு ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா மும்பை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால மும்பையில் தான் வந்துட்டு இனிஷியல் போஸ்டிங் வந்துட்டு போடுவாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா இந்தியாக்குள்ளே போடுவாங்க ஆர் அப்ராட்குள்ளே போடுவாங்க. ஓகேவா. எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு அது மூலிமா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். இந்த மூணுத்துலேயும் வந்துட்டு 200 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி இந்த 200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு மெரிட் லிஸ்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. டேட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4/5 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸை தான் அவங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு பொசிஷன், ஹை பொசிஷன் ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆர் எனி கிராஜுவேட்ஸ் ஓகேங்களா இருக்கலாம். கீழே மென்ஷன் பண்ணுற சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் கிராஜுவேட்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 110 வேக்கன்சி. ஓகேங்களா. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு www.gicre.in, அதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபர்ஸ்ட்டு டேட்டு சொல்லிட்டேன், எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா 4/12 4ஆம் தேதி வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 19ஆம் தேதி தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. பேமெண்ட்டை வந்துட்டு எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த நாளைக்குள்ளே வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் பெட்டர்ஸ். ஓகேங்களா. தென் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுடைய கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்னா 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி வந்துட்டு மேபி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒன்லி ஆன்லைன் மோட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் மோட் தான். ஆஃப்லைன் மோடோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் நேரில் போய் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாமா. ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமு, ஜென்ரலுங்கிறது ஒரு ஸ்ட்ரீமு. அந்த ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சினா 18 வேக்கன்சி. லீகலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 வேக்கன்சி. ஹெச்ஆருக்கு 6 வேக்கன்சி இருக்குது. இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, லைக் மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 வேக்கன்சி, அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கலுக்கு 1 வேக்கன்சி, மெக்குக்கு 1 வேக்கன்சி, சிவில் 1 வேக்கன்சி அப்படின்னு மொத்தம் டோட்டலாக 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எந்த நீங்கள் அதாவது இப்போ எது பிஎஸ்சி எம்எஸ்சி எதில் வேணாலும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 55% வந்துட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஜென்ரல் அண்ட் ஓபிசி வந்துட்டு 60%, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 55% வந்துட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் என்னென்னா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். பிஎஸ்சிலாம் அலௌடு கிடையாது. எம்எஸ்சி, எம்ஏ ஆர் எம்பிஏ எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் இன் எனி டிசிப்ளின்.
நெக்ஸ்ட் லீகலுக்கு பார்த்தோம் அப்படின்னா லா வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் 60 மார்க்ஸு. அண்டு SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா 55 மார்க்ஸ் வந்துட்டு படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா ஹெச்ஆர் பொசிஷனுக்கு எனி டிசிப்ளின் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் எது இருக்குது அப்படின்னா ஜென்ரல் அண்ட் OBCக்கு 60% ஆஃப் மார்க்ஸு, SC/STக்கு பார்த்தோம்னா 55%. இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொரு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னா HRMல நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்ஜினியரிங்கில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 5 வேக்கன்சி எதுக்கு அப்படின்னா மெரைனுக்கு 1, ஏரோநாட்டிக்கலுக்கு 1, மெக்கானிக்கல் 1, சிவில் 1, எலக்ட்ரிக்கல் 1. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பிடெக் சிவில் ஏரோநாட்டிக்கல் இதில் கொடுத்துருக்கலாம், எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். பட் 60% ஆஃப் மார்க்ஸ் ஜென்ரல் அண்ட் OBC, 55% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் SC அண்ட் ST கேண்டிடேட். ஓகேங்களா. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு MA, MTech, MS எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குன்னா மொத்தம் 22 வேக்கன்சி. அதில் பிடெக் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி கிராஜுவேஷன் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் அண்ட் OBC அண்ட் 55 மார்க்ஸ் ஃபார் SC அண்ட் ST கேண்டிடேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஆர் மென்ஷன்டு பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனோட பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ளை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு சும்மா தான், பட் இதை நீங்கள் வச்சுருந்தீங்கனாவே போதும். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி. ஓகேங்களா. ஆக்சுவரிக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. கிராஜுவேஷன் இன் எனி டிகிரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ். அதே தான் ஜென்ரல் அண்ட் OBCக்கு, SC/STக்கு 55%. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வச்சுருக்காங்க, கேண்டிடேட் ஷுட் ஹாவ் பி பாஸ்ட் 7 பேப்பர்ஸ். எதில் 7 பேப்பர்ஸ் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரி சொசைட்டி, அதில் வந்துட்டு நீங்கள் 7 பேப்பர்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 20 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே தான் OBC ஜென்ரலுக்கு 60%, SC/STக்கு 55%. அதில் போஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோ எதுலன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் நீங்கள் எம்பிபிஎஸ் வேக்கன்சிஸ்க்கு பார்த்தோம்னா 2 வேக்கன்சி. அதில் வந்துட்டு SC அஃப்கோர்ஸ் இது MBBSங்கிறனால MBBS நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் OBCக்கு, 55% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ். ஓகேவா. இதில் வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா 1/11 இல்லைனா 1/11 அன்னைக்கு கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 18 வேக்கன்சி. அதில் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்துட்டு ஜென்ரல் அண்ட் OBC, 55% வந்துட்டு SC அண்ட் STக்கு. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 110 வேக்கன்சிஸ் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே எசென்ஷியல் ஸ்கில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட் ஒரு ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, நீங்கள் முடித்த சர்டிஃபிகேட்ஸு அது வந்துட்டு 1/11 வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்குள்ளே இஷ்யூ பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓவரால் வேக்கன்சிஸ் பார்த்துடலாமா. இது வந்துட்டு மெடிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் தவிர இந்த வேக்கன்சி. ஓகேங்களா. ஜென்ரலுக்கு 43, SC/STக்கு 15, STக்கு 10, OBCக்கு 34, EWSக்கு 6, PWBDக்கு வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 108 வேக்கன்சி. தென் பேக்லாக் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா SCக்கு 5, STக்கு 5, OBCக்கு 16, PWDக்கு 3, டோட்டலாக 26 வேக்கன்சி. தென்
மெடிக்கல் ஸ்ட்ரீம்னு சொன்னேன். மெடிக்கல் ஸ்ட்ரீமுக்கு எக்ஸாம் கிடையாது. வித்தவுட் ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதனால் எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, டோட்டலாக 2 வேக்கன்சிஸ். ஏஜ் லிமிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமமாக 30, மினிமமாக 21 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது 21லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன். இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருஷம், பேக்வேர்டுக்கு 3 வருஷம், பிடபிள்யூடிக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸு இல்லைனா டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்க அப்படின்னா 8 வருஷம், தென் விடோஸு, டைவர்ஸ்டு உமன்ஸு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 9 வருஷம், தென் ஜிஐசி கம்பெனிஸு அதுக்கப்புறமேட்டுக்கு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்துட்டு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா 8 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுக்குறாங்க. இனிஷியல் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மும்பையில் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பர்மனன்ட் ஜாபுங்கனால மும்பையில் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கேனாலும் இல்லை அப்ராடில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க தவிர ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஜிடி குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது டோட்டலாக வந்துட்டு எதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ. ஓகேங்களா? அது 3த்துக்குமே பார்த்தோம்னா 200 மார்க்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஜாப் போடுவாங்க, கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்ட்டு. இது எல்லாமே சென்டர்ஸ் நம்ம எக்ஸாம் எழுத அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸு. இது வந்துட்டு சிலபஸ்ஸு, நாம் எழுத போகிற எக்ஸாமோடைய சிலபஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டு நோட்ஸு. ஃபீஸு லாஸ்ட்டாக ஃபீஸ் சொல்லிடவா? ஃபீஸு பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.